பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தீன்னா என்னன்னு சொல்கிறாங்க. அல்லாஹு தாலாவுடைய கட்டளைப்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைப்படியும் வாழ்வதற்குத்தான் தீன் என்று கூறப்படும். குர்ஆன் வசனம் சொல்லுது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்ட அந்த நேரத்தில் இந்த குர்ஆன் வசனம் இறங்குது. அதாவது மக்கா வெற்றி கொண்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதியாக ஹஜ்ஜு செய்வாங்க இல்லையா, அந்த இறுதி ஹஜ்ஜின் போது இந்த உரையை நிகழ்த்துறாங்க. இன்றைய தினம் உங்களுக்காக உங்களின் தீனை பரிபூரணமாக்கிவிட்டேன், உங்களின் மீது என் அமத்துக்களையும் பூர்த்தியாக்கிவிட்டேன், மேலும் உங்களுக்காக இஸ்லாமை தீனாக பொருந்தி கொண்டேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், நம்முடைய நபிக்கு இந்த வசனத்தை இறக்குறான். இஸ்லாம் என்பது வாழ்க்கையின் முழுமையான அமைப்புக்கு சொல்லப்படும். அதிலே உயிராலும் உள்ளத்தாலும் அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவத்தையும் ரசூல்மார்களின் தூதுத்துவத்தையும் மறுமை நாளின் மீது ஈமான் கொள்வதையும் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளன. இன்னும் அதிலே 5 நேர தொழுகைகளின் முக்கியத்துவம், ரமலான் நோன்புகளின் பேணுதல், ஜகாத் நிறைவேற்றுதல், ஹஜ்ஜு செய்தல் இவற்றை ஏவுகின்றது. அவற்றுடன் வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலில் நேர்மையாக நடப்பதையும் உண்மையை எடுத்து நடக்கும்படியும் ஏவுகின்றது. மேலும் ஏமாற்றுதல், பொய் பேசுதல் இவற்றிலிருந்து தவிர்த்திருப்பதையும் கற்றுத்தருகிறது. அவற்றுடன் தன் குணங்களையும் நடைமுறைகளையும் அழகுபடுத்துவதற்கும் நேர்வழி காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தீனை 5 முக்கியமான பிரிவுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த 5 விஷயங்களும் மிக முக்கியமான விஷயங்கள். இதன்படி நாம் வாழ்ந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் வெற்றி நிச்சயம். ஒன்று இறையியல். இறையியல் என்பது நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை அவசியம் நம்புவது. உதாரணமாக அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்ற விஷயத்தை அவசியம் நம்ம நம்பணும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் இறுதி தூதர் என்றும் நபி என்றும் நம்புவது. இரண்டாவதாக வணக்கவியல். வணக்கவியல் என்பது அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் அருளையும் பெற வேண்டி செய்யப்படும் நற்செயல்கள். உதாரணமாக தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், குர்ஆன் ஓதுதல், மார்க்க கல்வி பயிலுதல் முதலானவை. இது எல்லாமே வணக்கவியல். வணிகவியல். வணிகவியல் என்பது கொள்முதல், விற்பனை, வாடகை மற்றும் கொடுக்கல் வாங்கல். கொள்முதல்னா நம்ம போய் பிறர்கிட்ட இருந்து அந்த பொருட்களை நாம் வாங்கி வருவது, நாம் வாங்கிட்டு வந்த பொருட்களை விற்பனை செய்வது. இன்னும் வாடகை, வீடுகளை வாடகைக்கு கொடுக்கும் பொழுது அது நேர்மையான முறையாக, அதாவது தேவைக்கு அதிகமாக என்ன செய்கிறது, பேராசைப்பட்டு வாடகைக்கு விடாமல் இருக்கிறது, மற்றும் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் அதில் நேர்மையாக நடந்துக்கிறது, வாரிசு சொத்து முதலியவற்றை சட்டப்படி எவ்வாறு செய்வது என்பன போன்றவை. இந்த வாரிசு சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் தேவை. நம்முடையது போயிட்டாலும் பரவாயில்லை, பிறருடையதை நம்ம என்ன செய்யக்கூடாது, 1 இன்ச் அளவு கூட நம்ம எடுத்துடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். உதாரணமாக அளவையில் நிறுவையில் அமானிதத்தில் மோசடி செய்யாமல் இருத்தல், மேலும் வாரிசு சொத்துக்களை உரிமையுடையவர்களுக்கு நியாயமாக பங்கு வைத்தல். இந்த அளவை நிறவையுடைய விஷயத்திலையும் நம்ம கவனமாக இருக்கணும். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க நம்முடைய அந்த சரியான விலை, சரியான அளவுகள் இதில் கவனம் செலுத்தணும் இன்ஷா அல்லாஹ். வாழ்வியல். வாழ்வியல் என்பது நாம் யார் யாரிடம் தொடர்பு கொண்டுள்ளோமோ அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது, மேலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அறிந்து நிறைவேற்றுவது. உதாரணமாக நம்முடைய தாய் தந்தை, சகோதரன் சகோதரி, நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் நம்முடைய அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடத்தல், யாருக்கும் சிரமம் தராமல் இருத்தல் ஆகியவை. பண்பியல். பண்பியல் என்பது மனிதனுக்குள்ளேயே அவசியம் இருக்க வேண்டிய நற்குணங்கள், நல்ல பழக்கங்களும் ஆகும். உதாரணமாக உண்மை பேசுதல், அமானிதத்தை பேணுவது, ஒரு வாக்கு கொடுத்தோம்னா அதில் சுத்தமாக இருப்பது, கோபம், கோல், புறம் ஆகியவற்றிலிருந்து தவிர்த்திருத்தல். இந்த 5 விஷயங்களும் ஒரு முஃமினுக்கு தேவையான அடிப்படையான விஷயம். எவரின் முழு வாழ்க்கை மார்க்கத்திற்கு ஏற்றவாக இருக்குமோ, மேலும் எவரின் ஈமான், கொள்கை, வணக்க வழிபாடுகள், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், நற்குணங்கள், பழக்க வழக்கங்கள், மக்களின் தொடர்புகள் அனைத்தும் மார்க்கத்தின் சட்டங்களுக்கு தோதாக இருக்குமோ அவரே பரிபூர்ணமான முஸ்லீம் ஆவார். மேலும் எவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் மார்க்கத்தின்படி அமல் செய்யவில்லையோ அவர் பரிபூர்ண முஸ்லீம் ஆக மாட்டார்னு சொல்கிறாங்க.
உதாரணமாக ஒரு நபர் இருக்காரு, தமது ஈமான்ல சரியா இருக்கிறாரு, மேலும் நல்ல முறையில் வணக்க வழிபாடுகளும் செய்கிறார். ஆனால் அவர் மக்களை ஏமாற்றுறாரு, வாக்குறுதிக்கு மாறு செய்கிறாரு, மற்றவர்களுக்கு சிரமம் கொடுக்கிறார். அவரின் குணங்கள் ரொம்ப கெட்டதாக இருக்கணும் என்றால் இவர் அல்லாஹ்விற்கு பிரியமானவராகவும் பூர்ண முஸ்லீமாகவும் இருக்க முடியாது. அல்லாஹோடும் நல்ல நிலையில் இருக்கணும், அடியார்களோடும் நல்ல நிலையில் இருக்கணும். அது 2 விஷயமும் ஒரு முஃமினுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும்.